எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கவலை வந்து தொழில். இந்த தொழில் வளர்ச்சிக்கு அவங்க என்ன பண்ணணும்? வருமானத்தை பெருக்க, அந்த தொழில நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க செய்ய வேண்டியது துர்க்கை அம்மன். துர்க்கை வழிபாடு. துர்க்கை வழிபாடு. 4 விதமான குச்சிகள். அரசமர குச்சி, ஆலமர குச்சி, வேப்பமர குச்சி, வசம்பு. இந்த 4 எடுத்து அந்த துர்க்கை அம்மன் கிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. சொந்த பிஸ்னஸில் காசு வரதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய போராட்டங்கள் போராட வேண்டியதாக இருக்கும். அவங்க என்ன மாதிரியான சூட்சமங்கள் வந்து கையில் ஆள் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்? இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய நட்சத்திரம் பார்க்கணும், திதி பார்க்கணும், கரணம் பார்க்கணும். இப்போது ஒரு இடத்துல முழுக்க முழுக்க ஃபுல்லாக நகை கடை, முழுவதும் துணி கடை, எப்படி ஒவ்வொரு கடையிலையும் கூட்டம் இருக்குது, யாராவது ஏதாவது செய்யாமல் இருப்பாங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு தெய்வ வழிபாடை சூப்பராக்கிக்குவாங்க, அதை பலமாக ஆக்கி வச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்கும், எல்லா கடையிலையும் வியாபாரமாகும். வணக்கம் மக்களே, ஆன்மீக வழி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ பிரசன்ன ஜோதிடர். அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கவலை வந்து தொழில். சில பேருக்கு பார்த்தா தொழில் செட் ஆகாது. என்னதான் அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு அதனால அவங்க ஒரு மைண்ட் டிப்ரெஷன் போவாங்க. தொழில் அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தொழில் வளர்ச்சிக்கு அவங்க என்ன பண்ணணும்? தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருக்குது. தொழில் வளர்ச்சினா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அதை பற்றி கேட்பாங்க. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சம்பளம் வந்துடும். அப்போ சொந்த தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 4 பேர்த்த வேலை வாங்குறவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டம். அப்போ அந்த லாபத்தை அவங்க எடுத்துக்கிட்டால் தான் அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். ஆண் பெண் இருபாலருமே வந்து ஒரு தொழில் தொடங்குவாங்க. ஒருத்தர் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸாக இருப்பாங்க, ஸ்மால் பிஸ்னஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து வருமானத்தை பெருக்க, அந்த தொழில நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க செய்ய வேண்டியது துர்க்கை அம்மன். துர்க்கை வழிபாடு. துர்க்கை வழிபாடு. இந்த துர்க்கை வழிபாடு ரொம்ப விசேஷம். எல்லாருமே துர்க்கைக்கு விளக்கு போடுறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. எதுக்காக விளக்கு போடுறாங்க? அங்கேயும் வந்து துர்க்கைக்கு வந்து எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடுவாங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன். நீங்க போய் எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடுறீங்க இல்லையா? அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து உண்மையாவே தெரியாம போடுறாங்க. அகல் விளக்குல போடுங்க. இல்லைம்மா, நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் நம்ம கோவில்லே பார்த்துருப்போம். துர்க்கைக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ விளக்கு போடும்போது வந்துட்டு ஒரு கோலம் போட்டுப்பாங்க. எலுமிச்சம்பழத்தை எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டு அதை திருப்பி அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறது தானே நம்ம பார்த்துருப்போம். ஆமா, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நீங்க அதுல இருந்து மாறுபடுங்கன்னு தான் நான் சொல்றேன். அது தப்புன்னு ஏன் சொல்றீங்களா? அப்படின்னா, ஆமா, அது வந்து கருக்காதீங்க. எலுமிச்சம்பழம் கனி தெய்வ கனி, நீங்க கருக்கவே கருக்காதீங்க. அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல அந்த சிட்ரிக் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சங்கனில போட்டா நம்மளுடைய பிரச்சனை சீக்கிரமா தீந்துரும். ஸோ அந்த கரை போயிரும். ஒரு விதமான கருத்துல பண்ணுது. அதுக்காக தானே விளக்குன்னு அகல் விளக்கு கொண்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப எலுமிச்சம்பழோட கனியை வந்து அம்மன் கிட்ட வாங்கணுமே ஒழிய அதையே தீபமா ஏற்றாதீர்கள். அது ஏத்துறதுக்கு பதிலா நீங்க விளக்கு ஏற்றி பாருங்க, உங்க காரியம் சீக்கிரம் சக்சஸ் ஆயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏத்துறதுக்கு பதிலா கொஞ்சம் மாறினா காரியம் வந்து உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டா அமையும். அப்ப அங்க துர்க்கை அம்மன் கிட்ட போய் ஒரு 9 விளக்கு போடணும். அப்படி உங்களால போட முடியல அப்படின்னா, உங்களுடைய வீட்டுல தென்கிழக்கு மூலையில நீங்க போடலாம். ஒரு 9 விளக்கு போடலாம். அடுத்தது இந்த விளக்கு போடுறது ஒரு கான்செப்ட். அது எப்போ போடுவோம்? வாரத்தில் ஒரு நாள் போடுவோம், நல்ல நாளில் போடுவோம். அதுக்கு இல்லாமல் 4 விதமான குச்சிகள். அரசமர குச்சி, ஆலமர குச்சி, வேப்பமர குச்சி, வசம்பு. இந்த 4 எடுத்து அந்த துர்க்கை அம்மன் கிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. ஒன்றா சேர்ந்து ஒரு துணியிலையோ நூலில் கட்டுங்க. அதை ஒரு சிகப்பு துணியோ மஞ்சள் துணியோ வச்சு அதில் ஏலக்காய், வாசனை திரவியங்கள் எவ்வளவோ, ஏலக்காய் இருக்குது, உங்களுக்கு ஜவ்வாது இருக்குது, கிராம்பு, இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வாசனை திரவியங்கள் அத்தனைலாம் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. நம்ம தான் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு பயன்படுத்துகிறோம். கடவுளுக்கு தான் அத்தனை பயன்படுத்தினாங்க. அந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அதில் மெயினான விஷயம் பச்சை கற்பூரம் எல்லாம் மூட்டையாக கட்டி உங்களுடைய ட்ராவுலையோ இல்லை எங்கே பணம் சேகரிக்கிறீங்களோ வைங்க.
மக்கள் கூட்டத்தை சூப்பரா கூட்டிட்டு வரும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரம் வாங்குறவங்களுக்கும் சரி, வேலை செய்து இன்னொரு விஷயத்த அனுப்புறவங்க இல்லையா? எல்லாத்துக்குமே சக்சஸா இருக்கும். என்னைக்கும் இவங்க குறைய மாட்டாங்க. இது வசீகர தன்மையை உண்டு பண்ணும். சிறப்பு. இவ்ளோ இருக்கு. இந்த வாசனையான அத என்ன சொல்றது? அந்த வாசனைக்கு அம்பாள் இறங்கி வருவா அப்படிங்கிற கண்டிப்பா. மாதிரி கடவுள் இறங்கி லட்சுமி இறங்கி வருவா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. வியாபாரம் அப்படின்னு சொல்லும்போது, ஆ நெறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். இப்ப நகை கடைகளா இருக்கட்டும், துணி கடைகளா இருக்கட்டும், உள்ள நுழையும்போது பார்த்தா ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க. ஸோ அது கூட வியாபார எல்லாமே தந்திரமா? கண்ணாடி இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம். கண்ணாடி போடணும்னு எதிர்ப்பு இருந்து அப்படின்னா, நம்ம முகத்த நம்ம பார்த்து ரசிப்போம். நம்ம குறைகள் நம்மளுக்கு தெரியும். உடனே குறைகள சரி செய்வோம். அதுக்காக தான் அந்த கான்செப்ட். ஓகே. அப்போ வந்து உள்ள நுழைஞ்சோன்னா, அவங்க அழகா இருக்காங்களா? நம்மள்ல ஏதாவது சரி அத பார்த்து மத்ததெல்லாம் விட்டுருவோம். அப்ப நம்ம எங்க போவோம்? எதற்காக போறோமோ, அத மட்டும் பார்ப்போம். அப்ப நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு இடத்துல இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் ஒரு ஒரு சூட்சம முறையில தான் ஒவ்வொன்னும் வச்சிருக்காங்களே ஒழிய, சும்மா சில விஷயங்கள் எல்லாம் வந்து குடுக்கல. ஒரு கண்ணாடி டம்ளர்ல எலுமிச்சம்பழம் வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா. ஓகே. அத நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்? பெருசா இருக்கும் ஆ எலுமிச்சம்பழம். குண்டா பெருசா தெரியும். தெரியும். பிரம்மாண்டமா ஆ. பூதகணங்கள் மாரி ஆமா, தான். அந்த ஆமா. பூதகணங்கள் தான் தங்க இல்ல நிதின்னு சின்ன சொல்றது. வயசுல அம்மாலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. வீட்டு வாசல்ல பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க. எங்கேயாவது போயிட்டு வருவோம், காத்து கருப்பு வந்துச்சுன்னா, அந்த கண்ணாடியில அது முகத்த பார்த்துட்டு, நம்ம என்னடா இவ்ளோ பயமா இருக்கும், அசிங்கமா இருக்கும்ன்னு சொல்லிட்டு திருப்பி ஓடிரும். நம்மள திருத்தி அப்படின்னு. அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்ணாடி. ஓகே, ஓகே. அந்த கண்ணாடியில ஒரு விஷயம் பார்த்தா ப்ராடா தெரியுது இல்லையா? ஆமா. அந்த ப்ராட்னஸ் அவங்களுடைய வளர்ச்சி. சூப்பர். மத்தவங்க பார்க்கும்போது அது குபேரர். சரி. அதனால தான் அவங்களுடைய பிரச்சனைகள் நீர் போல் கரையணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கனி அதுக்குள்ள போட்டுருக்காங்க. இப்ப நீங்க வாசனை பொருட்கள்லாம் வந்து வேலை பார்க்குற இடத்துலயோ, இல்ல வேலைக்கு போகும்போதோ ஹேண்ட்பேக்லயோ, எதுலயோ வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வீட்ல சில பேர் வந்து சொந்த பிசினஸே பண்ணுவாங்க. சொந்த பிசினஸ் பண்றவங்க என்னதான் இருந்தாலும் வெளிய போய் சம்பளம் வாங்குறது, அது வேற மாரியா இருந்தாலும் சொந்த பிசினஸ்ல காசு வரதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். நெறைய போராட்டங்கள் போராட வேண்டியதா இருக்கும். அவங்க என்ன மாதிரியான சூட்சமங்கள் வந்து கையில வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாருக்கும்? பிசினஸ் மேன் அப்படிங்கிறது வந்து பிசினஸ் அப்படின்னாவே ரொட்டீன். டே பை டே ரொட்டீனா இருக்கிற விஷயம். அப்போ அந்த தினந்தோறும் நல்லா நடந்தா தான் மக்களுக்கு சம்பளம் குடுக்க முடியும். அப்போ கோமதி சக்கரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ரவுண்டா அப்படி ரவுண்டா போட்டு. இருக்குமே ஆமா, கோமதி. ஆமா. அந்த கோமதி சக்கரம் தான் வந்து விஷ்ணுவுடைய அம்சம். அந்த கோமதி சக்கரத்துல நெறைய வெரைட்டி இருக்கு. அது நீங்க எங்க வேணாலும், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இன்னைக்கு வந்து அந்த செடி வடிவத்துலலாம் வந்து குடுக்குறாங்க. அப்படிலாம் வேண்டாம். 9 கோமதி சக்கரம் எடுத்துக்கோங்க. இந்த 9ம் மேல் நோக்கி ஒரு நாள், கீழ் நோக்கி ஒரு நாள் மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. ஒரு தட்டுல குங்குமம் பரப்பிக்கோங்க. இந்த கோமதி சக்கரத்த 9 மாரி வச்சுக்கோங்க. 3, 3, 3ஆ 9 அடுக்கிட்டு, அதை ஒரு நாள் மேல் நோக்கி, இன்னொரு நாள் கீழ் நோக்கி மாத்திக்கிட்டே இருங்க. உங்களுடைய சர்க்குலேஷன் நல்லாருக்கும். ஓ! பிரபஞ்ச சக்தி ரொட்டீனா மாறும். அவதாரங்கள் மாறுற மாரி 9 கட்டங்கள். ஓ! சிறப்பு. அந்த மாரி பண்றது சூப்பரான வளர்ச்சிய கொடுக்கும். ஓ! கோமதி சப்பரம் வந்துட்டு தொழிலுக்கும், பிசினஸுக்குமே அத யூஸ் பண்ணலாம். பிசினஸ்க்கு தான் ஓ! மெயினான ஒரு ஓ! விஷயம். இல்ல நெறைய பேர் வந்து அத படிப்புக்கு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. கோமதி சக்கரம், கோமதியோடைய சக்கரம் அப்படிங்கிறது ம துவாரகால கிடைக்கக்கூடிய, விளையக்கூடிய அது. ஆமா. அது எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு விஷயம். அதுல கருப்பு இருக்கு, ஒயிட் இருக்கு, ஒரு மாரி ஒரு சந்தன கலர்லாம் இருக்கு. எந்த விதமான வாங்கி வச்சுக்கிட்டாலும் பரவால்ல. ஒரு நாள் வந்து மேல நோக்கி இருக்கிற மாரி, மறுநாள் கீழ். கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள் 2 இருக்கு. ஆமா, ஆமா. அப்ப கீழ் நோக்கு நாள் என்ன பிரச்சனை? மேல் நோக்கு நாள் என்ன பிரச்சனை? இதெல்லாம் உங்களுக்கு தீர்ந்துரும். சிறப்பு. ஸோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சா, ஒரு தொழில்னு ஆரம்பிச்சா இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. தொழில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போதே, சிலர் இடங்கள்லாம் பார்த்தா நம்மளோட ஒரு கடையாக இருக்கட்டும், ஒரு ஒரு வீட்ல தொழிலா பண்றதா இருக்கட்டும், ஒரு ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், தொழிலுக்குன்னு சில கலர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அடிப்பாங்க. ஸோ அப்ப அந்த கலர்ஸ் எல்லாம் என்னதும்மா? பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு அடிப்பாங்க, எல்லோ அடிப்பாங்க, கிரீன். என்னன்னா, எல்லோங்கிறது குரு, ஆரஞ்சுங்கிறது சூரியன், கிரீனுங்கிறது புதன். இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்தா அவங்களுக்கு எல்லாம் சகலமும் கைகூடிரும். அடுத்து சந்திரனுக்கு வெள்ளை. புரியுதுங்களா? அப்ப இந்த வெள்ளைக்கு மேல தான் இவ்வளோ விஷயங்கள் குடுக்குறாங்க. அப்ப கலர்ஸ் வந்துட்டு ஒரு சிலர் இந்த நம்பிக்கையின் பேர்ல அடிக்கிறாங்க. இது கிரகங்களோட தான் ஒண்ணா வர்ற மாரி. மஞ்சள்னாவே குரு பகவான் தான். பச்சை அப்படின்னாவே புதன் பகவான். அப்ப அந்த கான்செப்ட்ல ட்ரெஸ் போடுவாங்க. ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. அதெல்லாமே அது அவங்களோட வழிமுறையில அவங்களுக்கு என்ன நம்பிக்கையோ அத பாட்டுக்கு செஞ்சா, அது அவங்களுக்கு சூப்பரா ஆக்டிவேட் ஆயிடும்.
ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்? இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய நட்சத்திரம் பார்க்கணும், திதி பார்க்கணும், கரணம் பார்க்கணும். இப்போ தொழில் 10ஆம் அதிபதின்னு வச்சுக்கோங்க. அந்த 10ஆம் அதிபதியோட இப்ப 10ங்கிற ஸ்தானத்தோட இப்ப சனி பகவான் 10, இல்ல குரு பகவான் 10. அந்த ஸ்தானம் அவங்களுக்கு திதி சூனியம் ஆயிருந்தால், அவங்க அந்த திசையோ, புத்தியோ வரும்போது அத செய்யக்கூடாது. 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செய்யக்கூடிய அவங்க அந்த தொழில் செய்யக்கூடிய இடம் அவங்களுக்கு செட் ஆகுதா? அவங்களுடைய திசை, அவங்களுடைய வந்து 10ஆம் இடது வடக்கா இருக்கா? கிழக்கா இருக்கான்னு பார்க்கணும். இல்ல அந்த 10ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அந்த திசையில பண்ணா அதுவும் இன்னும் சிறப்பா இருக்கும். அதே மாரி அவங்க உட்கார்ற இடம் மேல் நோக்கியும், உள்ள என்ட்ரன்ஸ் அந்த வாஸ்து பிரகாரம் கொஞ்சமாவது வாஸ்து பிரகாரம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய பின்புறம் ஒரு ஒரு கடை இருக்குன்னா, பின்புறம் நீரோட்டம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு மாரி ஜலதார இந்த மாரிலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி நீரோட்டம் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாவே சூப்பரான விஷயம். குலதெய்வத்தை நினைத்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சுட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வியாபாரத்த பத்தியும், தொழில பத்தியும், அந்த தொழில் வளரணும்னா என்னென்ன பொருட்கள் நம்ம கையில வச்சிருக்கணும்? அந்த இடங்கள எப்படி வச்சிருக்கணும்? என்னென்ன கலருக்கு வந்து சிறப்பு இருக்கு? அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து நெறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.